அநேக முறை நாம் எதிர்பார்க்கிற காரியங்களில் எல்லாம் சரியாக இருந்தாலும், எல்லாம் ஆயத்தமாகவே இருந்தாலும் காரியம் கைகூடுவதில்லை, நாம் நினைத்தபடி நடப்பதில்லை. நிலம், பணம், பொருட்கள் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது என்றாலும் சில வேளைகளில் வீடு கட்ட முடிவதில்லை, நாம் நினைத்தபடி வீட்டு வேலையை தொடங்க முடியவில்லை. ஐயா, வீட்டை கட்டிவிட்டாலும் சில பேருக்கு அதிலே குடியிருக்க முடியவில்லை. இன்னும் ஒரு சிக்கல், சில பேருக்கு வீட்டை கட்டினோம், நிம்மதியாய் இருக்க முடியவில்லை, சமாதானமாய் சாப்பிட முடியவில்லை, நிம்மதியாய் தூங்க முடியவில்லை. ஏன் இத்தனை பிரச்சனை? கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைகள். எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஐயா, திருமணத்திற்கான தடைகள் நீங்கவே இல்லை. எத்தனையோ முயற்சிகள், எத்தனையோ பிரயாசங்கள், ஏன் என்ன காரணம் என்றே தெரியவில்லை. தடை தடை, காரியம் கைகூடி வரவே இல்லை என்ற ஒரே புலம்பல். ஐயா, இன்னும் ஏன் இந்த நாங்கள் விரும்பிய தொழிலை நாங்கள் தொடங்க முடியவில்லை? ஒரு பிரச்சனை தீர்ந்தால் அடுத்த பிரச்சனை தீர்ந்தால் இன்னும் ஒரு குழப்பம். ஏன் இத்தனை ஏமாற்றங்கள்? ஏன் இத்தனை தடைகள்? ஏன் இத்தனை காரணமில்லா குழப்பங்களும் தாமதங்களும் தடைகளும்? ஜனங்கள் குழம்பி போய்விடுகிறார்கள். அநேக முறை நாம் எதிர்பார்த்த காரியங்களிலே இருக்கிற தடைகளால் நாம் முன்னேறி செல்ல முடியாமல் குழம்பி போய் தடுமாறி நிற்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக காரியங்கள் நாம் நினைத்தது போல நடக்கவில்லை. ஐயா, ஏதோ தடை. எதனால் இந்த தடை என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் முடிவிலே ஏதோ சாபம் இருக்கிறது. ஐயா, ஏதோ மந்திரம், பில்லி சூனியம், மாந்திரீகம் வைத்து விட்டார்கள் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். ஒருவேளை அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, நாம் நினைக்காத ஒரு பிரச்சனை, யாரோ நமக்கு இடைஞ்சலாய் வருகிறார்கள் என்று நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மீது கோபப்படுகிறோம், எரிச்சல் அடைகிறோம், ஆத்திரம் அடைகிறோம். ஆனால் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பொழுதும் எங்கும் எல்லாவற்றிலும் கர்த்தரையே முன்னிறுத்துங்கள். ஐயா, கர்த்தரையே முன்னிறுத்துங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள். பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் முழு மனதோடு அவரை தேடினால் கண்டடைவீர்கள். உண்மையாய், உத்தமமாய், உத்தம இருதயத்தோடு அவரை தேடினீர்களானால் அவர் உங்களுக்கு முன்பாக தென்படுவார். கர்த்தரிடமாய் சேருங்கள், அவர் உங்கள் பட்சமாய் சேருவார். அவர் உங்க பட்சமாய் சேரும் பொழுது, ஐயா, அவர் உங்கள் சமீபத்தில் வரும் பொழுது, உங்களுக்கு முன்னே அவர் கடந்து செல்லும் பொழுது காரியங்கள் எல்லாம் நிச்சயமாய் கைகூடி வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், ஒரு அற்புதமான தேவதாசன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். நான் எங்க போனாலும் சரி, எதை செய்தாலும் சரி, எங்கே புறப்பட்டாலும் சரி, எந்த காரியத்திற்காக காத்திருந்து கடந்து சென்றாலும் சரி, கர்த்தரையே எப்பொழுதும் எனக்கு பணம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வசதி இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எல்லாம் சாதகமாக கைகூடி வருவது போல் காணப்பட்டாலும் சரி, எல்லாம் சாதகமாய் இல்லாதது போல் காணப்பட்டாலும் சரி, எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஐயா, வெற்றிகரமாய் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் கர்த்தரை மறந்து விடுவதில்லை. எல்லாம் சரியாக போய்கொண்டிருக்கிறது என்று நான் அவரை நினையாமற் போவதில்லை. எல்லாம் எனக்கு கைகூடி வந்தது என்று நான் நன்றி இல்லாதவனாய் நடந்து கொண்டதில்லை. நான் எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி இருக்கிறேன். ஆதலினால் அவர் எனது வலது வருஷத்திலே இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை ஒரு அற்புதமான, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தோற்று போவதில்லை. எத்தனை ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை தாவீதின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையிலே இருந்தாலும் சரி, எத்தனை குழப்பங்கள், கஷ்டங்கள், ஐயா, மீளவே முடியாத துயரங்கள் உங்களுக்கு விரோதமாய் நின்றாலும் சரி, கர்த்தரை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்குங்கள். எல்லாம் நம்ம அநேக முறையில் செய்கிற ஒரு மிகப்பெரிய
பெரிய தவறு இருக்கிறது என் அன்பு சகோதரனே, சகோதரியே. எல்லா காரியமும் சரியாக போய்கொண்டிருக்கிறது, எல்லாம் வெற்றிகரமாக, செழிப்பாக, ஆசீர்வாதமாக போய்கொண்டிருக்கிறது என்ற சூழ்நிலையிலே கர்த்தரை மறப்பது மனித இயல்பு. ஐயா, நம்மை உயர்த்தி விட்டவரை மறந்து போவது மனித இயல்பு. நமக்கு நன்மை செய்தவரை, நம்மை இதுவரைக்கும் கைப்பிடித்து கரம் பிடித்து நம்மை அழைத்து வந்தவரை எங்கோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே, எங்கோ ஒன்றுமில்லாத குப்பையாய், சாம்பலாய், சூனியமாய் போன சூழ்நிலையில் இருந்து நம்மை கரம் பிடித்து அழைத்து தூக்கி கொண்டு வந்தவரை மறந்து விடுவது மனித இயல்பு என்பதை நாம் மறுக்கலாகாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நன்றாக ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். ஐயா, இந்த கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை நினைத்து பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் தான் தடைகளை நீக்கி போடுகிறவர். ஐயா, உங்களுக்கு எந்த தடை இருந்தால் என்ன, எத்தனை பிரச்சனை இருந்தால் என்ன, இவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் உங்கள் ராஜா, உங்களுக்கு முன்னே போகிறவர். மறந்து போகாதிருங்கள். மீகா புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படியாக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். எத்தனை ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம்! எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எத்தனை ஒரு அற்புதமான காரியத்தை வேதத்திலே நாம் காண்கிறோம் பாருங்கள். ஐயா, தடைகளை நீக்கி போடுகிறவர் யார்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் முதல்ல ரொம்ப அற்புதமா கர்த்தரே என்னோடு பேசுவது போல நான் உணர்ந்து கொண்டு பார்த்த ஒரு சமயம் இருக்கிறது. ஐயா, அந்த 2வது அலை கொரோனா வந்த பொழுது ஆந்திராவில் இருந்த நாங்கள் அப்பொழுது உடனடியாக நாங்கள் நாகாலாந்துக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தோம். கர்த்தர் எங்களோடு திட்டமாய் பேசினது போல் எங்களுக்கு நிச்சயமான சூழ்நிலைகள் காணப்பட்டபடியினால் உடனடியாக புறப்பட வேண்டும் என்று புறப்பட்டோம். ஆனால் நாங்கள் புறப்பட ஆரம்பிச்சு எல்லாம் ரெடி ஆகும் போது பயங்கரமான தடைகள். ஐயா, ஸ்டேட் பை ஸ்டேட், ஒரிசாவில் வர முடியாது, வெஸ்ட் பெங்கால் வர முடியாது, அசாம்ல வர முடியாது, அங்கும் இங்கும் போக முடியாது என்று பயங்கரமான சூழ்நிலை. ஆனால் நாங்கள் புறப்பட்டு விட்டோம், ஆயத்தமாகி விட்டோம். கர்த்தர் எங்களை நாகாலாந்துக்கு அனுப்புகிறார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அன்று இரவு பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு எதிர்மறையான சூழ்நிலைகள். நான் தூங்க செல்லலாம் என்று இருக்கிற பொழுது கர்த்தருடைய வேதத்தை எடுத்து தியானித்த பொழுது இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி போடுவார். நீங்கள் வாசலால் உட்பிரவேசிப்பீர்கள். உங்கள் ராஜா உங்களுக்கு முன்பே நடந்து போவார். அவர் உங்கள் கர்த்தர். ஐயா, இந்த வார்த்தைகளை பார்த்ததும் அப்படியே ஜீவன் வந்தது போல் இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்து போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் பாருங்க, யார் யார் கண்களை மறைக்க வேண்டுமோ, யார் யாரை அதை காணாதபடி அவர்களை விலக்க வேண்டுமோ, யார் எந்த தடைகளை நீக்க வேண்டுமோ, கர்த்தரே எங்களுக்கு முன்பாக கடந்து சென்றார். ஒரு ஆச்சரியமான, ஒரு அற்புதமான பிரயாணமாக எங்களுடைய பிரயாணம் இருந்தது. நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஐயா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்களை நீங்கள் கடந்து செல்வதாக இருந்தாலும் சரி, இந்த தேவன், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், ஐயா, சகல பூமிக்கும் சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற உங்கள் தேவன் உங்கள் முன்னே கடந்து செல்லுவார். அவருக்கு முதலிடம் கொடுங்கள், அவரை முன்னே போக விடுங்கள். அருமையான அவருடைய சித்தத்தின்படியாக உங்கள் பிரயாணத்தை அமையுங்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். பாருங்கள், ஒரு ஆபத்தான மகா இக்கட்டான சூழ்நிலையில் தாவீதுக்கு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான காரியம் உண்டு. பாருங்கள், முசுக்கட்டை செடிகளின் கர்த்தர் ஒரு அடையாளத்தை சொன்னார். நீ எப்பொழுது யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும் என்று. மகா சேனையாய் இருந்த அந்த பெலிஸ்திய கூட்டத்தை நீ முறியடிக்கும்படியாக எப்பொழுது எப்படி புறப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நீ முசுக்கட்டை செடிகளின் செல்லுகிற இரைச்சலை கேட்கும் பொழுது யுத்தத்திற்கு புறப்படு. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். யுத்தத்திற்கு போக வேண்டிய ஒரு அற்புதமான மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு உத்தரவு கொடுக்கிறார். ஐயா, நீ பக்கத்தில் இருக்கிற முசுக்கட்டை செடிகளின் இரைச்சல் கேட்கும் போது புறப்படு. அதற்கு முன்ன பின்ன புறப்படாத. சரியான கர்த்தர் சொல்லுகிற சமயத்திலே நீ புறப்படும் பொழுது கர்த்தர் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். உனக்கு முன்னே அவர்
அவர் போவார். ஐயா, அவர் உங்களுக்கு முன்னே கடந்து செல்லும் பொழுது அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவருடைய சந்தர்ப்பத்தை அவர் நமக்கு தருகிற சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் அறிந்து நாம் புறப்படும் பொழுது அவர் நம்மோடு நம் முன்னே கடந்து செல்லுகிற கர்த்தராய் இருக்கிறார். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் ஒருபோதும் தோற்று போவதே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, பாளையத்தில் ஒரு முறை வனாந்தரத்திலே மோசேக்கு விரோதமான மகா பெரிய கலவரம் தோன்றியது. ஐயா, ஜனங்கள் மோசேக்கு முன்பாக முறுமுறுத்தார்கள், எதிர்த்தார்கள், குழப்பங்களை செய்தார்கள். மகா சிக்கலான காலகட்டம். என்ன செய்வதென்று தெரியாது மோசே நிற்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வந்தது. கர்த்தர் சொன்னார் மோசேயோடு, மோசே, நீ நதியை அடித்த கோலை எடுத்துக்கொண்டு புறப்படு. உனக்கு முன்பாக கர்த்தர் நான் அங்கே ஓரேபிலே நிற்பேன். பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. நீ நதியை அடித்த கோலை கையிலே பிடித்துக் கொண்டு புறப்படு. எங்க போ? ஓரேபுக்கு போ. அங்கே நான் கண்மலையில் கர்த்தர் உனக்கு முன்பாக அங்கே நிற்பேன். ஓ மைட்டி காட். நம்மளை போ சொல்லிட்டு நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்குகிற கர்த்தர் அல்ல, அல்லது வேறு ஏதோ வேலையில் போகிற கர்த்தர் அல்ல. உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்லும் பொழுது, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் காரியங்களை தடை செய்ய அல்லது உங்கள் காரியங்களை தடுக்க, உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை தடுத்து போட எந்த அரசுக்கும், எந்த அதிகாரத்திற்கும், எந்த மனிதருக்கும், எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. கர்த்தரையே எப்பொழுது முன்னிறுத்தி உங்கள் பிரயாணங்களில் எல்லாம் கர்த்தருடைய சித்தம் அறிந்து, ஐயா, திருமணமா, வீடு கட்டுகிறதா, அல்லது வேறு ஏதாவது ஜோலியை தொடங்குகிறதா, தொழிலை தொடங்குகிறதா, எதிலும் கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் முன்னுரிமை கொடுங்கள். கர்த்தருடைய சித்தப்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படியே கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். பாருங்க, மோசே புறப்படும் போதெல்லாம் இப்படி சொல்லுவாராம். ஐயா, மோசே புறப்படும் ஒரு காரியத்தை தொடங்கும் போதெல்லாம் இப்படியே ஜெபிப்பதாக வேதத்திலே காண்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னே செல்லாதிருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதிரும். ஐயா, உம்முடைய சமூகம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய தூதர் சேனை எங்களுக்கு முன்பாக, எங்கள் பிள்ளைகளின் திருமண காரியத்திற்கு முன்பாக, எங்கள் வீடு கட்டுகிற வேலைக்கு, இந்த தொழிலுக்கு முன்பாக, எங்களுடைய பிரயாணங்களுக்கு முன்பாக உம்முடைய சமூகம் செல்லாதிருந்தால் எங்களை புறப்பட பண்ணாதிரும். எத்தனை ஒரு அற்புதமான பிரேயர் பாருங்க. ஆண்டவரே, நாங்க எப்படியாவது வேணும், எப்படியாவது இந்த காரியம் எங்களுக்கு கைக்கூடி வரணும், எங்களுக்கு இந்த காரியம் நிச்சயமா வேணும் ஆண்டவரே. பல நாள் அழுது நான் கெஞ்சி உங்கள்கிட்ட கூத்தாடிட்டு இருக்கிற ஆண்டவரே. நோ, அவர் அப்படி சொல்லல. உம்முடைய சமூகம், ஐயா, உமக்கு சித்தமாக இருந்தால், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பே கடந்து செல்வதாக இருந்தால் எங்களை புறப்பட பண்ணும், அல்லது எங்களை புறப்பட பண்ணாதிரும். எத்தனை நல்ல காரியமா இருந்தாலும் சரி, எங்களுக்கு எத்தனை பிரியமான வரனா இருந்தாலும் சரி, எத்தனை பிரியமான காரியத்தை நாங்கள் செய்ய போவதாக இருந்தாலும் சரி, நீர் எங்களை புறப்பட பண்ணாதிரும். உமக்கு சித்தமில்லாவிட்டால். எத்தனை ஒரு அற்புதமான தேவதாசர்களின் பிரேயர் பாருங்க. பலத்தினாலும் அல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே, பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. ஐயா, நம்மாலே ஒன்றும் ஆகாது. கர்த்தர் இப்படியாக சொன்னார், உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஐயா, கர்த்தரோடு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவரோடு நடக்கும் பொழுது நம்மை பார்த்து அதே கர்த்தர் சொல்லுவார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பார். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே கடந்து செல்லுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கலங்காதிருங்கள். ஐயா, வீட்டை கட்டும் பொழுதும், வீட்டு காரியங்களை கட்டும் பொழுதும் கர்த்தருடைய காரியங்களை முன்னிறுத்துங்கள். ஐயா, அவருக்கு பிரியமானதை முதல்ல செய்யுங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா வீட்டை கட்டி எதுக்கு குடியிருக்க வழி இல்லாம, ஐயா, விருதா வீட்டை கட்டி எதற்கு சந்தோஷமும் சமாதானமும் இல்லாமல் வாழ்வதற்கா? பாருங்கள், கர்த்தர் வீட்டை, குடும்பத்தை கட்டினார்கள், ஆனால் அங்கே ஒரு தெய்வீக சமாதானம். ஐயா, வீடு கட்டப்படும், வீடு நிலைநிறுத்தப்படும், நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். சந்தோஷமும் சமாதானமும் ஒரு நாளும் உங்களை விட்டு மாறாது. பாருங்கள், கர்த்தர் நகரத்தை காவாராயில் நம்ம எத்தனை பிரயாசம் எடுத்தாலும், எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும், எல்லாம் தடைகள், எல்லாம் கடைசியிலே சூனியமாய் போகும்.
காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று அல்லவா வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, ஐயா எத்தனை குழப்பங்கள் வந்தாலும் சரி, தடைகளை நீக்கி போடுகிறவர். விசுவாசத்தோடு அவரை முன்னிறுத்துங்கள், விசுவாசத்தோடு அவருடைய சித்தப்படி புறப்படுங்கள், சித்தப்படி திட்டமிடுங்கள், சித்தப்படி செய்யுங்கள், சித்தப்படி முடிவெடுங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து போவார். ஐயா, உங்கள் ராஜா உங்களுக்கு முன்னே போவார். கர்த்தர் உங்கள் முன்னிலையில் நடந்து போவார். நீங்கள் வாசலால் உட்பிரவேசித்து உள்ளும் புறமும் செழிப்பை, ஆசீர்வாதத்தை, மகிமையை, வெற்றியை கண்டடைவீர்கள். வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள தெய்வமே, ஐயா அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுக்கென்று ஒன்றுமல்ல சுவாமி. ஐயா, உம்முடைய சித்தப்படி, உம்முடைய விருப்பப்படி, உம்முடைய வார்த்தையின்படியே எல்லாவற்றையும் தொடங்கவும் முயற்சிக்கவும், எல்லாவற்றிற்கும் முன்னால் புறப்படவும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள், ஐயா அதிகாலை வேளையிலும், ஓ லார்ட், நடு இரவு வேளைகளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம் சுவாமி. தடைகளை நீக்கி போடுகிறவராய், எங்கள் ராஜாவாய், எங்கள் கர்த்தனாய் நீர் எங்களுக்கு முன்னே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, எத்தனையோ தடைகள், எத்தனையோ தடைகள். ஒரு சொந்த வீட்டை வாங்க வேண்டும், சொந்த வீட்டை கட்ட வேண்டும், ஐயா ஒரு சொந்த வீட்டிலே நிம்மதியாக குடியிருக்க வேண்டும் என்று நினைக்கிற காரியங்களில் இருக்கிற எந்த தடைகளும் இனி இல்லாதபடி, இனி எந்த தடைகளும் எந்த தடசங்களும் இனி இல்லாதபடி என் தேவனாகிய கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவராய் என் சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. காரியங்கள் கைகூடி வரட்டும். ஐயா, காணியாட்சி நிலங்கள் வந்து சேரட்டும். பிரச்சனையா இருக்கிற நிலங்களிலே பிரச்சனைகள் தீரட்டும். ஓ லார்ட், நிலம் இல்லாதவர்களுக்கு காணியாட்சி நிலங்களை என் தேவனாகிய கர்த்தர் கூட்டி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. வீடற்ற பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை கட்டி கொடுக்கிறவரே, ஐயா தயவலான் குருவிக்கு கூடும் ஐயா நீரே ஏற்படுத்தி கொடுக்கிறவர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே, அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை நீரே ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தரே வீடுகளை கட்டும்படியாய், குடும்பங்களை கட்டும்படியாய் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. திருமண தடைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த தடைகளை உடைத்து போடுவீராக. வேலைகளுக்கு இருக்கிற தடைகள், திருமணத்திற்கு இருக்கிற தடைகள், தொழில்களை தொடங்குவதற்கு இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் என் தேவனே நீர் உடைத்து போடும்படியாய், நீர் உடைத்து போடும்படியாய், தடைகளை உடைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் முன்னே கடந்து செல்லுவீராக. ஐயா, தடைகளை தகர்க்கும் என்ற நம்பிக்கையிலே இந்த அதிகாலை வேளையிலே எல்லா தடைகளும் குடும்பத்திலே, ஐயா தொழிலிலே, வாழ்க்கையிலே இருக்கிற தடைகள் எல்லாம் இன்றே தகர்ந்து போகும் என்ற நம்பிக்கையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு அனுகூலமான அடையாளத்தை என் தேவனாகி கர்த்தர் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை கடத்து நீக்கி போடுகிறவர், தடைகளை உடைத்து போடுகிறவர் எங்கள் ராஜா. ஓ லார்ட், இவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளும் மாறட்டும். தொழிலை தொடங்க வேண்டும், ஐயா வேலையில் சேர வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும், இன்னும் உம்முடைய காரியத்திற்காய் ஊழியங்களை தொடங்க வேண்டும், ஊழியங்களை நடத்த வேண்டும், ஊழியங்களிலே ஒரு பிரேக் த்ரூ வேண்டும், ஐயா ஊழியங்களிலே இருக்கிற தடைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே இரவும் பகலும் கண்ணீரோடு நிற்கிற அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்று நினைத்தருளும்படியாய் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே, ஐயா இந்த அதிகாலை ஜெப வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா நீரே வெங்கல கதவுகளை உடைக்கிறவர், நீரே வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வரன்கள் அப்பா விரைவாய், மிக விரைவாய் வரும்படியாய், தாமதமின்றி திருமண காரியங்கள் கைகூடி வரும்படியாய், ஐயா தாமதமின்றி கிடைக்க வேண்டிய நல்ல வேலைகளும் பதவி உயர்வுகளும்
விரைவாய் வந்து சேரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் லார்ட் ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா தடைகள் எல்லாம் நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அனுகூலமான அடையாளத்தை இன்றே ஒவ்வொரு பேரும் கண்டுகொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே உம்மையே எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் எப்பொழுதும் எல்லா பிரயாணங்களிலும் எல்லா முயற்சிகளிலும் உம்மையே முன்னிறுத்தி நோக்குகிற ஒரு மேன்மையான பண்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா வசதிகள் வாய்ப்பு வந்ததினால் உம்மை மறந்து போகிற கூட்டம் போல் நாங்கள் மறந்து போகாதபடி என் தேவனே ஐயா ஸ்தோத்திரம் டேடி, என்றும் எப்பொழுதும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் வாழும்படியான ஒரு தெய்வீக அனுக்கிரகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தவறி போன பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக ராஜா. தூரமாய் போன பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய், தூரமாய் பிரிந்து போன பவுசுகள் ஐயா குடும்ப உறுப்பினர்கள் கணவன்மார் திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா ஓ லார்ட் தவறி போன பிள்ளைகள் ஐயா தூரமாய் போன காணாமற் போன போது போல் போன பிள்ளைகள் திரும்பி வருவதற்கு இருக்கிற தடைகள் மாறட்டும். அவர்கள் திரும்பி வரட்டும். உம்முடைய தூதன் அவர்களை அழைத்து கொண்டு வரட்டும். நன்றி தகப்பனே, நீர் அப்படியே செய்கிறவர். ஐயா கோபமாய் போன மனைவியோ அல்லது கோபமாய் போன கணவனோ திரும்பி வரும்படியாய் என் தேவனே உம்முடைய பரிசுத்த தூதன் அவர்களை பின்தொடருவானாக. இயேசுவின் நாமத்தினாலே பின்தொடருவானாக. தடைகளை எல்லாம் அறுத்து தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு அவர்களை கொண்டு வந்து பிள்ளைகளை உம்முடைய வீட்டிலே மகிழ பண்ணும்படியாய், உமக்காய் பெரிய சாட்சிகளாய் எழுப்பும்படியாய் தேவரீர் உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஐயா நீர் அப்படியே செய்து முடித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன். உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய், உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் தடைகளை நீக்கி போடுகிற எங்கள் ராஜா ஓ லார்ட், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் அவருடைய பிரயாசங்களுக்கும் திட்டங்களுக்கும் முன்னே கடந்து செல்லுவீராக. தடைகளை நீக்கி போடுவீராக. இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், அவரை எப்பொழுதும் முன்னிறுத்துங்க. அவரை முன் போட்டு உங்களுக்கு முன்னாடி அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னால போச்சுன்னா அது மலைகளை சவுட்டி நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடும். அவர் சமூகம் முன்ன போச்சுன்னா வெங்கல கதவுகளும் இருப்பு தாழ்பால்களும் உடையும், தடைகள் எல்லாம் முறியும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஃபைலை, இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்றவர்களும் தொடர்ந்து அனுப்புகிறதை நீங்கள் நிச்சயமாக செய்கிறீர்கள். நம்முடைய கேரளா மீட்டிங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நிச்சயமாக உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தரே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்.